ஃபஸ்ட்டு ஒரு கப் வந்து எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சப்ஜா விதைகள் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு பாயாசம் பண்ணுறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் சப்ஜா விதைகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணாலே ஸோ அந்த கப்போட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக வரும். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவு தண்ணி வந்து விட்டுட்டு ஸோ இதை 10 நிமிஷம் அப்படியே விட்டோம்னா நம்மளுக்கு நல்லா வந்து ஊறி வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்ஜா விதைகள் வந்து ஊறி வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது ஊறதுக்கு வெறும் 10 நிமிஷம் போதும். ஸோ அதிகமான டைம் வந்து இதுக்கு வந்து தேவைப்படாது. இப்போ இது வந்துட்டு ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போது இன்னொரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் 100 கிராம் அளவு வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெல்லம் முழுகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நம்ம விட்டுக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு அரை கப் அளவு இருக்கும். சேர்த்துட்டு நம்ம வெல்லத்தை நல்லா வந்து ஃபஸ்ட்டு கரைச்சி வந்து எடுத்துக்க போகிறோம். கரைச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தூசிகள்லாம் இருக்கும், நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா வந்து நம்மளுக்கு கொதிச்சு வந்துருச்சு. ஸோ வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. நான் ஆல்ரெடி ஃபில்ட்ரு பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ வீடியோவில் ஷூட் பண்ண பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன். ஸோ இந்த ஸ்டேஜில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சப்ஜா விதைகளை இது கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வந்து அந்த வெள்ளைப்பாகோடு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பால் வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். ஸோ பால் வந்துட்டு இதில் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு கப் அளவு இருக்கும். சேர்த்துட்டு நல்லா அந்த பாலை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அதோடைய திக்னஸ் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஹை ஃப்ளேமுக்கு பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் வந்து பால் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேக்கெட் பால் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இது கூட வாசனைக்காக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காயை தட்டி கூட இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு மூடி அளவு வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு வாசனைக்காக தான் நம்ம இதை வந்து ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாயாசம் அப்புறம் சிம்பிளாக வந்து தயாராகிருச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் கன்ஃபார்ம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.